உன்னை சுற்றியிருக்கும் சிலர் உன் ஆற்றலை அறியாமலே உறிஞ்சுகிறார்கள். இனி உன் மன அமைதியை காப்பாற்றிக்கொள். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? சில மனிதர்களோடு நேரம் கழித்த பிறகு காரணமே இல்லாமல் களைப்பாக உணர்கிறீர்களா? மனசு கனமாகி விடுகிறதா? எந்த காரணமும் இல்லாமல் சோர்வாக அமைதியற்றி இருக்கிறதா? அது உங்கள் தவறில்லை. புத்த போதனை சொல்கிறது, ஆற்றல் பரிமாற்றம் உண்மையானது. தம்மோடியே போராடிக் கொண்டிருக்கும் மனிதர்கள் உன் அதிர்வை தாழ்த்துவதை அனுமதிக்காதே. உன் மன அமைதியை காப்பாற்றுவது கட்டாயம். உன் மகிழ்ச்சி அவசியமானது. உன் சுய பராமரிப்பு தேவையானது. உன் மனநலம் எந்த நட்பையும் எந்த உறவையும் விட எப்போதும் முன்னுரிமை பெற வேண்டும். இந்த வார்த்தைகளை மனதில் பதிய வையுங்கள். ஆற்றல் பரிமாற்றம் என்றால் என்ன? நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆற்றல் மண்டலம். நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், மனநிலை இவை எல்லாம் ஒரு அலையாக நம்மை சுற்றி வியாபிக்கின்றன. நம் அருகில் இருக்கும் மனிதர்களின் ஆற்றலும் நம்மை பாதிக்கிறது. மகிழ்ச்சியான மனிதரோடு நேரம் கழித்தால் நாமும் இலேசாக உணர்கிறோம். எப்போதும் புகார் சொல்பவரோடு நேரம் கழித்தால் நாமும் எரிச்சலாக உணர்கிறோம். தன்னோடையே அமைதி இல்லாதவரோடு இருந்தால் நாமும் அமைதியை இழக்கிறோம். இது கற்பனை இல்லை, இது நம் உடல் மனம் உணரும் உண்மை. ராங் டாங். யார் இந்த ஆற்றல் உறிஞ்சுபவர்கள்? இவர்களை அடையாளம் காணுங்கள். எப்போதும் எதிர்மறையாகவே பேசுபவர்கள். தம்முடைய பிரச்சனைகளை உங்களிடம் கொட்டிவிட்டு நீங்கள் சொல்வதை கேட்காதவர்கள். உங்கள் மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படாதவர்கள். உங்களோடு இருக்கும்போது கவலைகளையும் சச்சரவுகளையும் மட்டுமே கொண்டு வருபவர்கள். உங்கள் அமைதியை, உங்கள் நேரத்தை, உங்கள் ஆற்றலை கவனிக்காமல் எடுத்துக்கொள்பவர்கள். இவர்கள் கெட்டவர்களில்லை, ஆனால் அவர்கள் தம்மோடே போரிடுகிறார்கள். அந்த போரினாலே உங்களையும் தாக்குகிறது. மன அமைதியை காப்பாற்றுவதென்றால் சுயநலமா? இல்லை, இது மிகவும் தவறான புரிதல். விமானத்தில் அவசர நிலை வரும்போது என்ன சொல்கிறார்கள்? முதலில் உங்கள் ஆக்சிஜன் முகமூடியை அணியுங்கள், பிறகு மற்றவர்களுக்கு உதவுங்கள். ஏனென்றால் நீங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு உதவ முடியும். உங்கள் மன அமைதியை காப்பாற்றுவது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை சுற்றியிருக்கும் அனைவருக்காகவும். மன அமைதியை எப்படி காப்பாற்றுவது? எல்லைகளை வையுங்கள். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரமும் ஆற்றலும் மனசும் விலை மதிப்பற்றது. தூரம் பராமரியுங்கள். எல்லா உறவுகளையும் விட வேண்டியதில்லை, ஆனால் உங்களை களைப்படைய செய்யும் மனிதர்களிடம் கொஞ்சம் தூரம் வையுங்கள். உங்களுக்கான நேரம் எடுங்கள். தியானம், நடை, இசை, வாசிப்பு எதுவாக இருந்தாலும் தினமும் உங்களுக்கென சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள். உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள். யாரோடாவது நேரம் கழித்த பிறகு எப்படி உணர்கிறீர்கள்? அந்த உணர்வே உங்களுக்கு வழிகாட்டும். நேர்மறை சூழலை தேடுங்கள். உங்களை உயர்த்தும் மனிதர்கள், உங்களை ஊக்குவிக்கும் உள்ளடக்கம், உங்களுக்கு அமைதி தரும் இடங்கள் இவற்றை தேடுங்கள். நினைவில் வையுங்கள், உங்கள் மகிழ்ச்சி அவசியமானது. உங்கள் சுய பராமரிப்பு தேவையானது. உங்கள் மனநலம் எந்த நட்பையும் எந்த உறவையும் விட முன்னுரிமை பெற வேண்டியது. இது கடினமாக தெரியலாம், ஆனால் இதை உணர்ந்தவன் நிம்மதியாக வாழ்கிறான். புத்த போதனை நம்மை நினைவூட்டுகிறது, உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வதுதான் உன்னை சுற்றியிருப்பவர்களை காப்பாற்றும் முதல் படி. உங்கள் மன அமைதியை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கமெண்டில் பகிருங்கள். இது யாரோ ஒருவருக்கு இன்று தேவையான வார்த்தைகளாக இருக்கலாம். இப்போதே ஷேர் செய்யுங்கள். மறக்காம KYR யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.